Disclaimer: this video for educational purpose only. We are not SEBI registered. Stock market investments are subject to market risk. Disclaimer ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன் சரிங்களா. இது என்னோட வியூ, மார்க்கெட் என்னோட வியூவில் தான் நான் சொல்ல போகிறேன் சரிங்களா. நேற்று நடந்த மார்க்கெட்டை வச்சு இன்னைக்கு எப்படி மார்க்கெட் மூவ் ஆயிருக்குன்னு தான் நான் சொல்ல போகிறேன், வேறு ஒன்றுமே கிடையாது. டே கேண்டில் டேயில் வச்சுக்கோங்க சரிங்களா. நல்லா கொஞ்சம் ஜூம் பண்ணிவிட்டு லைனில் நேற்று மார்க்கெட்டோட லோவை மார்க் பண்ணுறேன் சரிங்களா. அதுக்கப்புறம் நேற்றோட மார்க்கெட் ஹையை மார்க் பண்ணுறேன். ஹை நேற்றோட ஓப்பன் நேற்றோட க்ளோஸ் மார்க் பண்ணிட்டேன்னா க்ளோஸ் இப்போ நல்லா போயிட்டு இப்போ என்ன எடுக்கிறேன்னா ஃபிபோ ரீட்ரேஸ்மெண்ட் பாருங்கள். நான் ஒரு செட்டிங்ஸில் வச்சுருக்கேன், அந்த செட்டிங்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணால் ஓகே, இல்லை உங்களுக்கு பிடிச்ச எப்படி பண்ணுறீங்களோ பண்ணிக்கோங்க. இது என்னோட செட்டிங்ஸ், இது என்னோட மார்க்கெட் வியூவை மட்டும்தான் நான் சொல்கிறேன். லோவில் ஃபஸ்ட்டு லோ டு ஹையை மார்க் பண்ணுறேன்னா இதில் இந்த இது 61.8 கோல்டன் ரூல்ஸையும் ஃபிபோ லெவலையும் அடுத்த லைன் 50%ஓட நேத்தோட மார்க்கெட்டோட 50% ஃபிபோ லெவலையும் நான் மார்க் பண்ணியிருக்கேன். ஃபிபோ லெவலில் நான் மார்க் பண்ணிட்டேன் ஓகேங்களா. இப்போ இது நமக்கு தேவையில்லை, க்ளோஸ் பண்ணிடுவோம். அடுத்து இதுக்கு டார்கெட் நான் ஃபிக்ஸ் பண்ணணும்ல, அதுக்கும் நான் என்ன எடுக்கிறேன்னா 10 பேஸ்டு ஃபிபோ எக்ஸ்டென்ஷன் ஓகேங்களா. திருப்பி நேற்றோட லோவில் மார்க் பண்ணிவிட்டு ஹையில் மார்க் பண்ணிவிட்டு நேற்று நடந்த 50% லெவலில் நான் போட்டிருக்கேன் சரிங்களா. இப்போ இதுக்கு டார்கெட் செட் இந்த எதுக்குன்னா இந்த இது நான் ஏன் எடுத்திருக்கேன்னா இது என்னோட டார்கெட் லெவல் சரிங்களா. மார்க்கெட் எப்படி மேலேயும் போகலாம் கீழேயும் போகலாம், எப்படி வேணால் போகலாம். அதுக்கு மேலே போச்சுன்னா மேலேக்கு டார்கெட்டும் எப்படி வைப்பீங்க, இந்த டூலை நான் யூஸ் பண்ணுவேன். கீழே போச்சுனாலும் அதுக்கு ஒரு டார்கெட் லெவல் செட் பண்ணணும், அதுக்காக தான் நான் யூஸ் பண்ணுறேன். இதில் லைன் நான் எடுத்து 61% கோல்டன் ரூலில் ஃபஸ்ட்டு டார்கெட் இப்போ கீழே வச்சுருக்கேன் சரிங்களா. ஃபஸ்ட்டு டார்கெட்டு நான் கீழே மட்டும் 2 டார்கெட் நான் ஃபிக்ஸ் பண்ணுறேன். ஃபஸ்ட் டார்கெட், அடுத்து இந்த 100% நான் செகண்ட் டார்கெட்டை நான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன் ஓகே. 100 செகண்ட் டார்கெட். இப்போ இது அப்படியே மேலேயும் போனாலும் போகலாம்ல, அதனால் அதுக்கு நான் மேலேயும் நான் ஸ்பிட் பண்ணுறேன். செட்டிங்ஸ் போட்டு ரிவர்ஸ் செட் பண்ணிவிட்டு இதை நான் இங்கே ஃபஸ்ட்டு டார்கெட்டை செட் பண்ணுறேன். மேலேயும் போகிறதுக்கு, மேலே போனால் அடிக்கிறதுக்கு. செகண்ட் டார்கெட் அதே 100 சரிங்களா. செகண்ட் டார்கெட் செட் பண்ணிட்டேன்னா இப்போ இதை நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். இப்போ 5 மினிட்ஸ் கேண்டிலுக்கும் வந்துடுங்க சரிங்களா. இப்போ மேலேக்கு 2 டார்கெட்டு, கீழேயும் 2 டார்கெட் வச்சுருக்கேன் சரிங்களா. இப்போ மார்க்கெட் இன்னைக்கு ஓப்பன் ஆனது எங்கே ஓப்பன் ஆயிருக்கு, 25,910 சாரி 25,911 ஓகேங்களா. மார்க்கெட் அங்கே ஓப்பன் ஆகிருக்கு. இதில் நான் என்ன பண்ணுவேன்னா ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் கேண்டிலில் நான் நோட் பண்ணுவேன். எப்பயுமே நான் 5 மினிட்ஸ் கேண்டிலில் நோட் பண்ணுவேன். இந்த 5 மினிட்ஸ் கேண்டிலில் செட் பண்ணிட்டேன்னா இது 5 மினிட்ஸ் கேண்டில் மேலேயும் ஹையும் லோவையும் நான் மார்க் பண்ணுவேன்.
ஹையும் லோவையும் நான் மார்க் பண்ணிட்டேன். ஓகேங்களா? இந்த ப்ளூ லைன் என்னென்னா அதில் 50%, அந்த ஃபஸ்ட்டு 5 minutes கேண்டிலில் இருக்க 50% லெவல் தான் இந்த டாட்டர் லைன்ஸ். ஓகேங்களா? உங்களுக்கு தெரியுதா? ஓகே, நீங்கள் நல்லா பாருங்கள். நான் நேற்று நடந்த லெவலுக்கு தான் நான் மார்க் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி மார்க்கெட் எப்படி பிஹேவ் பண்ணியிருக்குன்றதை பாருங்கள். நேற்று க்ளோஸ் ஆன இடம் இங்கே இருக்குது, 25,815 இல்லை நேற்று மார்க்கெட் க்ளோஸ் ஆகிருக்கு. ஆனால் இன்றைக்கி ஓப்பன் ஆன இடமே இந்த இடம் தான், 25,111, கிட்டத்தட்ட ஒரு 100 பாயிண்ட்ஸ்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? மார்க்கெட்டு ஓப்பன் ஆனது நான் ஃபஸ்ட்டு 5 minutes கேண்டிலில் எப்பயும் மார்க் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு நான் நேற்று போட்டிருந்ததுமே ஃபஸ்ட்டு எடுத்ததுமே ஓப்பன் ஆனதே என்னோடய ஃபஸ்ட்டு டார்கெட்டை ஹிட்டு. சரிங்களா? ஃபஸ்ட்டு எடுத்ததுமே 100 பாயிண்ட்ஸ் டைரெக்டாக ஹிட்டு. இதை நீங்கள் கரெக்டாக எப்படி அப்படின்னா கேட்டிங்கன்னா என்ன சொல்லுவோம், கேப் அப், ஃபுல் கேப் அப். ஃபஸ்ட்டு எடுத்ததுமே கேப் அப், அது இங்கே ஃபஸ்ட்டு எடுத்ததுமே ஃபஸ்ட்டு டார்கெட் ஹிட்டு. செகண்ட் டார்கெட்டு இங்கே பாருங்கள், இங்கே மார்க்கெட் ஓப்பன் ஆகி கரெக்டாக திருப்பி 50%, ஏன்னா டார்கெட்டு செகண்ட் டார்கெட் அடிக்க போகுதுன்றது தெரியும். யாருக்கு? பணக்கார டீமுக்கு தெரியும். ஆனால் வாண்டடாக இறக்கி 50% டச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எங்கே போயிருக்கு டார்கெட் டு ஹிட்டு. சரிங்களா? இது என்னோட லெவல்ஸ், நிஃப்டியோட லெவல்ஸ். சரிங்களா? இதுக்கு நான் இண்டிகேட்டர்ஸ் யூஸ் பண்ணுவேன், நிறைய இண்டிகேட்டர்ஸ் யூஸ் பண்ணுவேன். அதில் எனக்கு பிடிச்ச இண்டிகேட்டர்ஸ் 3 இருக்குது. அதை நான் உங்களுக்கு நான் இப்போ காட்டுறேன். இது என்னோட லெவல். இங்கே இது இஎம்ஐ, எல்லாம் இஎம்ஐ. நான் அந்த இதுக்கு ஒன்றுக்கு நான் போட்டிருக்கேன். ஓகேங்களா? இப்போ இந்த ஒயிட் லைன் எனக்கு மேலே, இந்த ஆரஞ்சு லைனும் இந்த ஒயிட் லைனும் கிராஸ் ஆச்சுன்னா நான் அப் சைடுக்கு ட்ரை பண்ணுவேன். இந்த ஒயிட் லைனும் இந்த ரெட் லைனும் கீழே வந்துச்சுன்னா நான் டவுன் சைடுக்கு ட்ரை பண்ணுவேன். ஓகேங்களா? வெரி சிம்பிள். சரிங்களா? அதே போல் இந்த இடத்துல ரொம்ப ஒரு மாதிரி நேரோவாக வரும். அப்படி வந்துச்சுன்னா நான் சைட்வேஸ், மார்க்கெட் சைட்வேஸ்ன்ட்டு நான் ட்ரை பண்ண மாட்டேன். இந்த இருக்குது பார்த்தீங்களா? இது ரொம்ப நேரோவாக வந்துச்சுன்னா நான் ட்ரை பண்ணவே மாட்டேன். என்னோடய லெவல் மேலே எப்பப்போ இந்த ஆரஞ்சு கிராஸ் ஓவர் நடந்து, இந்த பாருங்கள், ஆரஞ்சு கிராஸ் ஓவர் நடந்து எப்பப்போ போதும் மார்க்கெட்டு, நான் அப்சைட் மட்டும்தான் ட்ரை பண்ணுவேன். இது அப்படியே கிராஸ் ஓவர் நடந்து கீழே வந்துச்சுன்னா, நான் டவுனுக்கு மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணுவேன். இதுதான் என்னோடய சிம்பிள் லாஜிக்ஸ். ஓகேங்களா? இது இன்றைக்கி கரெக்டாக எங்கே இருக்குது? இன்றைக்கி நேற்று நடத்த வரைக்கும் கீழே இருந்துச்சு. இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பன் ஆனதே கேப் எடுத்ததுமே ஃபஸ்ட்டு எடுத்ததுமே மேலே போயிட்டான். அதனால் என் டார்கெட்டை நீங்கள் நல்லா நோட் பண்ணி பாருங்கள். என் டார்கெட் லெவலை கரெக்டாக டச் பண்ணிவிட்டு, இப்போ நான் வரைஞ்சது இப்போ தான் நான் வரைஞ்சேன், கரெக்டாக டச் பண்ணிவிட்டு மார்க்கெட் அப்படியே ரீச் ஆகிட்டான். ஏன்னா அவங்களுக்கு தெரியும் எப்படியும் மார்க்கெட் மேலே போகுது. நான் சூப்பர் ட்ரெண்டும் யூஸ் பண்ணுறேன். சூப்பர் ட்ரெண்டு கீழே வந்திருக்கா? இந்த க்ரீன் லைன் பாருங்கள், இந்த சூப்பர் ட்ரெண்டு டச் ஆகிருக்கா? டச் ஆகாது. இதுதான் என்னோட லெவல். இப்படி தான் நான் ட்ரேட் பண்ணுறேன். சரிங்களா? இப்போ வரைக்கும் நான் என்ன உங்களுக்கு பண்ணியிருக்கேன், நேற்று நடந்த மார்க்கெட்டை லெவல் வச்சு இன்றைக்கி வரைஞ்சேன். இன்றைக்கி வரைஞ்சதை கரெக்டாக இப்படி டச் ஆகிருக்கு. ஓகேங்களா? இதை நான் நாளைக்கு திங்கக்கிழமைக்கு நான் ஒரு லெவல் வரைகிறேன், இப்போயே வரைஞ்சி காட்டுறேன். இது திங்கக்கிழமை எப்படி ரீச் ஆகுதுன்றதை பார்ப்போம். சரிங்களா? இப்போ திருப்பி டே கேண்டில் போங்க. ஃபஸ்ட்டு டே கேண்டில் போயிட்டு
ஹரிசாண்டல் லைனில் ஃபஸ்ட்டு லோவை மார்க் பண்ணுறேன். லோ இது அது ஹை மார்க் பண்ணிட்டேன். இப்போ இதில் வந்து ஓப்பன் க்ளோஸ் ஓகேங்களா. இப்போ இதுக்கு ஃபிபோ லெவல் எடுப்பேன் நான், சரிங்களா. ஆனால் ஃபிபோ லெவல் மெயினுங்க. ஃபிபோ லெவல் கண்டிப்பாக மார்க்கெட்டு உங்களை வந்து கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்கு வாண்டடாக கீழே இறக்கி ஃபிபோ லெவலை டச் பண்ணி மார்க்கெட் லெவல் மாறும், சரிங்களா. இதில் நிறைய டெக்னிக்ஸ் நான் வச்சுருக்கேன், அது போக போக நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ இது ஃபிபோவை நான் இங்கே மார்க் பண்ணிட்டேன். இப்போ இந்த இதுக்கு வந்து 50% மார்க் பண்ணுங்கள். ஏன் 50% நான் சொல்கிறேன்னா, அவன் வந்து கரெக்டாக அந்த 50% டச் பண்ணாமல் போக மாட்டான். டச் பண்ணி தான் கன்ஃபார்மாக போவோம். 150% தொடலாம், 61.8 கோல்டுன்னு தொடலாம், 38.20% தொடலாம். இந்த மூணுக்கும் பாசிபிள் இருக்குது. அதனால தான் நான் மூணையும் போட்டு வச்சுருக்கேன். இப்போ நல்லா பவர் ட்ரெண்டாக இருக்கிறப்ப கோல்டன் ரூலை தொட்டுட்டு போகலாம். கொஞ்சம் பவர் கம்மியாக இருக்கிறப்ப 50% லெவல் தொட்டுட்டு போவோம். ரொம்ப கம்மியாக இருக்கிறப்ப தான் அவன் வந்து 38% போடுவான். ஆனால் 38% அவ்வளோ நான் யூஸ் பண்ண மாட்டேன். 50%, 61.8% நான் கன்ஃபார்மாக போடுவேன். திருப்பி இங்கே கோல்டன் ரூல்ஸ் இதுலேயும் வந்து கோல்டன் ஃபிபோ லெவல்ஸ் போட்டு இது நான் க்ளோஸ் பண்ணுறேன். இதுக்கு நான் டார்கெட்டை நான் ஃபிக்ஸ் பண்ணல. நான் வந்து மார்க்கெட் எப்படி வேணால் ரிவர்ஸ் ஆகும். அதனால நான் மேலே 2 டார்கெட், கீழே 2 டார்கெட்டை நான் எப்பயுமே மென்ஷன் பண்ணுவேன். பாருங்கள், இதுக்கு நான் மென்ஷன் எப்படி பண்ணுறேன்னா, ட்ரெண்ட் பேஸ்ட் ஃபிபோ எக்ஸ்டென்ஷன் நான் யூஸ் பண்ணுவேன் இந்த டூலை. இது லோவையும் ஃபஸ்ட்டு லோ மார்க் பண்ணி ஹையை டச் பண்ணிவிட்டு 50% மார்க் பண்ணிப்பேன். மார்க் பண்ணதும் இதில் ஃபஸ்ட்டு டார்கெட்டு நான் 61.8% கோல்டன் ரூல்ஸை நான் ஃபிக்ஸ் பண்ணுவேன். இதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு டார்கெட், ஓகேங்களா. அடுத்து 100% வந்து என்னோடய செகண்ட் டார்கெட்டுக்கு நான் யூஸ் பண்ணிக்குவேன். தேர்ட் டார்கெட் போகலாம், அது நம்ம வந்து நான் அடுத்து 161.8 அந்த இதையும் நான் போடலாம். ஆனால் மேக்ஸிமம் 2 டார்கெட்ஸ் தான் என்னோடய லெவலு. இது நான் வந்து ரொம்ப ஆசைப்படக்கூடாது. அதனால் நான் வந்து ஃபஸ்ட்டு 2 டார்கெட்ஸ் தான் நான் ஃபிக்ஸ் பண்ணுவேன். அதில் நான் வந்து அப்படியே ரிவர்ஸ் எடுத்து கீழே 2 டார்கெட் நான் ஃபிக்ஸ் பண்ணுறதுனால கீழே 2 டார்கெட்டை நான் ஃபிக்ஸ் பண்ணுறேன். இதை வந்து நான் ஃபஸ்ட்டு டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணுவேன். கோல்டன் ரூல் ஃபஸ்ட்டு டார்கெட், செகண்ட் டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நான் டெலீட் பண்ணிடுறேன், ஓகேங்களா. இதுதான் இப்போ இதை 5 மினிட்ஸ் கேண்டிலுக்கு நான் உங்களுக்கு மாற்றுறேன். இதில் 5 மினிட்ஸ் கேண்டில் கேண்டில் எடுத்துட்டோன்னு உங்களுக்கு அது நான் டே கேண்டிலில் போட்டிருந்தேன். இப்போ 5 மினிட்ஸ் கேண்டிலில் கன்வெர்ட் பண்ணுறப்ப உங்களுக்கு இது ஹைன்றது நல்லா தெரியும், இது லோன்றது நல்லா தெரியும். இது 50% கோல்டன் ரூல்ஸ் இந்த லெவலில் நான் மார்க் பண்ணியிருக்கேன். நாளைக்கு மண்டே மார்க்கெட் ஓப்பன் பண்ணுறப்ப உங்களுக்கு புரியும் என்னோடய லெவலை எப்படி ரீச் ஆகுதுன்றதை நீங்கள் கண்கூடியாக பாருங்கள். நான் இந்த லெவலை நான் மார்க் பண்ணி வச்சுருக்கேன். இதில் நான் வந்து இண்டிகேட்டர்ஸ் யூஸ் பண்ணுவேன். இண்டிகேட்டர்ஸில் நான் நிறையா இண்டிகேட்டர்ஸ் யூஸ் பண்ணுவேன். நான் ஒரு ட்ரேட் எடுக்கணும்னா நான் நிறையா அனலைஸ் பண்ணி செக் பண்ணி போடுவேன். இது என்னோட
அனலைஸ் பண்ணி எடுக்கிற இந்த லைன்ஸ் எல்லாமே என்னோட அனலைஸ் பண்ணி நான் பண்ணுறது. இது போக ஒரு கன்ஃபர்மேஷனுக்காக நான் இண்டிகேட்டர்ஸ் யூஸ் பண்ணுவேன். இண்டிகேட்டர்ஸ் யூஸ் பண்ணி இது மட்டும் இல்லாமல் நான் வந்து ப்ரீமியத்துக்கும் நிறைய இண்டிகேட்டர்ஸ் வச்சுருக்கேன். அதுக்கும் தனித்தனியாக நான் போடுவேன். அதுக்கு நான் ஃப்ரேமாக வச்சுக்குவேன். அதாவது 1 minute, 3 minute, 5 minute. அதை நான் வந்து உங்களுக்கு போக போக நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இதை பாருங்கள். இது என்னோட லெவல்ஸ். இப்போ நான் இதை சேவ் பண்ணி வைக்கிறேன். நான் உங்களுக்கு மண்டே நான் அப்லோட் பண்ணுறப்ப உங்களுக்கு இது புரியும். 19.12.5 சேவ். இதை நான் வந்து உங்களுக்கு மண்டே லைவ் காட்டுறப்ப உங்களுக்கு புரியும். ஓகே, பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.